சாய்ராம். கபர்டே டைரி. பரமபக்தன் மேகாவின் மரணம். 19/1/1912. இன்று மிகவும் துக்கமான நாள். நான் மிகவும் அதிகாலை விழித்தெழுந்தேன். எனது வழிபாட்டை முடித்த பின் பொழுது விடிவதற்கு இன்னும் 1 மணி நேரம் இருப்பதை அறிந்தேன். எனவே நான் படுத்துவிட்டேன். காக்கட் ஆரத்தியில் பங்கேற்பதற்கு ஜாக்கினால் எழுப்பப்பட்டேன். காக்கா தீக்ஷித் மேகா இன்று அதிகாலை 4 மணி அளவில் உயிர் துறந்தார் என்று கூறினார். காக்கட் ஆரத்தி நடைபெற்றது. ஆனால் சாயி மகராஜ் தமது முகத்தை சரியாக காண்பிக்கவில்லை. தமது கண்களையும் திறவாதவர் போல் காணப்பட்டார். அருள் பரப்பும் தமது கண்ணோட்டங்களை அவர் செலுத்தவில்லை. நாங்கள் திரும்பிய பின்னர் மேகாவின் உடலை எரியூட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அவரின் உடல் வெளியே எடுத்து வரப்படும் அத்தருணம் சாயிபாபா வந்தார். அவருடைய மரணத்தை குறித்து வருந்தி பலமாக சப்தமிட்டு அழுதார். அவருடைய குரல் ஒவ்வொருவர் கண்களிலும் அழுகை கொணரும் அளவுக்கு அத்துணை உருக்கமானதாக இருந்தது. கிராமத்துக்கு அருகில் உள்ள பிரதான சாலையின் வளைவு வரை அவர் உடலை தொடர்ந்து நடந்து வந்தார். அதன் பின் அவர் தமது வழக்கமான வழியே சென்றார். மேகாவின் உடல் வாதா மரத்தடிக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கேயே அதனை வைத்து எரியூட்டப்பட்டது. அவ்வளவு தொலைவிலும் கூட சாயி மகராஜ் கதறி அழுவது தெளிவாக கேட்டது. தமது கரங்களை அசைத்தும் ஆரத்தி எடுக்கும்போது செய்யும் கை அசைவினை போல் முன்பின் ஆட்டியும் காண்பித்தது தெரிந்தது. காய்ந்த விறகு ஏராளமாக அடுக்கப்பட்டிருந்ததால் தீஜ்வாலை மிக உயரத்தில் பரவி எரிய ஆரம்பித்தது. காக்கா தீக்ஷித், நான், பாபு சாஹிப் ஜோக், உபாசினி, தாத்தா கேல்கர் மற்றும் இங்கு உள்ள பலரும் மேகாவை மிகவும் புகழ்ந்தார்கள். அவருடைய உடல் சாயிபாபாவால் அருள் நோக்கம் செய்யப்பட்டு அவருடைய தலை, இருதயம், தோள்கள், பாதங்கள் ஆகியன சாயிபாபாவின் கரங்களால் தீண்டப்பட்டன. சடங்குகளை முடித்த பின்னர் நாங்கள் அமர்ந்து வழிபாடு செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் பாபு சாஹிப் ஜோக் வரவே அவருடன் நான் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தேன். அதன்பின் நான் சாயிபாபாவை காண நான் சென்றிருந்த போது அன்று மாலை நேரத்தை பேசிக்கொண்டிருப்பதில் காலத்தை விரயம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு அதற்காக நான் மிகவும் வருந்தினேன். இது எனக்கு ஒரு பாடமாகும். எங்கனம் மேகாவின் மரணத்தை சாயிபாபா எங்கனம் 3 தினங்களுக்கு முன்பே முன்னுரைத்தார் என்று நான் நினைவு கூறுகிறேன். இதுவே மேகாவின் கடைசி ஆரத்தி என்று பாபா கூறினார். தாம் செய்த சேவைகள் நிறைவு எய்துகின்றன. தமது வாழ்க்கையும் பூர்த்தி ஆனது என்று மேகா எங்கனம் நினைத்து வருந்தினார். தாம் குருவாக நினைத்திருந்த சாதே அவர்களை தான் எங்கனம் பார்க்க இயலாது போனது என்பது குறித்து கண்ணீர் சிந்தி வருந்தினார். சாயிபாபாவின் பசுக்கள் அவிழ்த்துவிடப்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டது இவைகளை குறித்தும் நினைத்து வருத்தப்பட்டார். வேறு எவ்வித ஆசையையும் அவர் ஒருபோதும் வற்புறுத்தியதில்லை. அவருடைய அதீத பக்தி நிறைந்த வாழ்க்கையினை நாங்கள் அனைவரும் பாராட்டினோம். நான் வழிபாடு செய்து கொண்டு அமராமல் அர்த்தமற்ற வீண் பேச்சுகளை கேட்பதில் நேரத்தை செலவிட்டேன் என்பதை நினைத்து வருந்தினேன். பீஷ்மாவும் எனது மகன் பலவந்தும் உடல் நலமின்றி உள்ளனர். எனவே பஜனை நடைபெறவில்லை. இரவில் காக்கா தீக்ஷித் ராமாயணம் படித்தார். குப்தா, அவர் சகோதரர், அவர்களின் குடும்பங்கள் இன்று காலை பம்பாய்க்கு புறப்பட்டனர். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.